ஹர்னியக்கா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குமா? இரு வரேன். அக்கா அப்படியே 2 தக்காளி வெங்காயம் முட்டை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு தரீங்களா? முட்டை குழம்பு செய்ய போறியாமா? ஐயோ அக்கா எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க? முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் யூடியூப்ல போட்டா என்ன வருமோ அது அப்படியே வந்து ஒப்பிக்கிறேடி. இன்னும் கடாயம் கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் மிச்சம். அக்கா அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா என்னக்கா எப்படி பேசுறீங்க? மாசத்துக்கு ஒரு நாள் தேவனா கொடுக்கலாம்டி, மாசம் ஃபுல்லா தேவனா எப்படி கொடுக்க முடியும்? நான் இல்லாத நேரத்துல எப்படி சமைச்சு போறேன்? இவ்வளவு செலவாகுது, என் புருஷன் என்ன சந்தேகப்படுறான்டி? அக்கா நான் வேணா உங்க புருஷன் கிட்ட பேசவா? நீ ஏன்டி என் புருஷன் கிட்ட வந்து பேசுற? உன் புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கிறான். போன வாரம் கூட புது கார் வாங்குனீங்க. அந்த நிலைமையில இருந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல வந்து கடன் வாங்குற? அக்கா கத்தாதீங்கக்கா, கலா வீட்டுல கேட்டுற போது. கலா வீட்டு கேட்டா பெண்ணாடி? அக்கா டெய்லி காலைல சாப்பாடு கலா வீட்டுல தான்க்கா கடன் வாங்குறேன். அடிப்பாவி, இத்தனை நாளா மத்தியான சாப்பாடு தான் கடன் வாங்குறான்னு பார்த்தா காலைல சாப்பாடே கடன் வாங்கி தான் சாப்பிடுறியா? அப்ப நைட் யார் வீட்டுக்கு போற? அக்கா தப்பா பேசாதீங்கக்கா, நைட்டு சாப்பிட மாட்டோம், பால் குடிச்சிட்டு தூங்கிடுவோம். பாலாவது சொந்த காசுல வாங்குறீங்களா? இல்லக்கா அபிஷேக பால் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிடுவோம். அப்ப சோத்துக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்றது இல்ல? இல்லக்கா ஊறுகாய் மட்டும் ஒரு வாக்கி வாங்குவோம் தோணுச்சுன்னா. அதுவும் தோணுச்சுன்னா எப்பயாவது தோணிதா? இதுவரையும் தோணுது இல்லக்கா. சோத்துக்கு செலவு பண்ணாம மொத்தமா சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண போறடி. அக்கா கருத்து பேசாம 4 கடுகு இருந்தா கொடுங்கக்கா, கிளம்புறேன். திருந்த மாட்டல்ல? வரேன், இந்தா புடி கிளம்பு. என்னக்கா ஒரு பேச்சுக்கு சொன்னா எண்ணி 4 கடுகு தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அப்புறம் எவ்வளவு வேணும்? ஒரு 2 கிலோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 கிலோவா? கடாயில போட போறியா இல்ல கடுகு ஜூஸ் போட போறியாடி? இல்லக்கா உங்களை அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மொத்தமா வாங்கி வச்சுக்கலான்னு. மொத்தமா வாங்குறதுனா ஹோல்சேல் கடை வச்சு நத்துறேன். இவ்வளவு பேசுறல எங்க சொரணாடி உனக்கு? சொந்த காசுல சோத்துல உப்பு போட்டு தூனா சொரணா இருக்கும். நீ உப்பையே கடன் வாங்கி தானே தூண்டுற, அப்புறம் எப்படி இருக்கும்? என்னக்கா உங்க உப்பு என் உப்புன்னு பிரிச்சு பேசுறீங்க? ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுறோம், இது போதாதக்கா நம்ம எல்லாம் ஒண்ணுன்றதுக்கு. அசுரன் டைலாக் பேசி அடுத்து அரிசி பருப்பு ஏதாவது வாங்கலாம் ஐடியா பண்றியா? அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிருவேன் போடி. ஓவரா பேசாதீங்க ஓகேவா? யார் நீ ஓவரா பேசுறா? கடுகெல்லாம் கடன் வாங்கி என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லடி. என்னக்கா இந்த பொருள்லாம் என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க வேண்டிதானே, வாங்கி சமைச்சு நொட்ட வேண்டிதானே? அது முடியாம தானே இங்க வந்து நிக்கிற. ஹர்னியக்கா உதவி கேட்டு வந்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க வேணா பாருங்க, இதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் என்கிட்ட வந்து நிப்பீங்க. அப்படி ஒரு நாள் வந்து நான் பட்னி இருந்து கூட சாவண்டி உன் வீட்டுக்கு வர மாட்டேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி அது விடுங்க, இப்ப 2 முட்டை மட்டும் கொடுங்க. என்னடா அது? டேய் அதான் தொடராது கம்முறா. நோ அங்க தடியா ஒரு ஒயர் இருக்கு, அது நீங்க தொட்டா என்ன ஆகும்? என் பொன்னாடி விதவே ஆகும். நோ என்னடா சொல்றீங்க? அப்ப என்னடா மெயின் ஒயர் அது? தொட்டா சாகச்சி செத்துற மாட்டேன். சரி உன்னா சும்மா டவுட்டா இருந்துச்சுன்னு கேட்டேன். டீ சாப்பிடுங்க, என்னடா அங்க தூசியா இருக்கு? டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் சட்டை சூப்பரா இருக்கேனா? உங்களை தான் நான் டீ எதனா சாப்பிட வேலை பண்ண முடியும். டேய் டீ சாப்பிடுறீங்களான்னு இதை விட ஃபார்மாலிட்டி யாராலையும் கேட்க முடியாதுடா. இதுக்கப்புறம் நான் உன் வீட்டுல டீ குடிச்சேன், அதை விட அசிங்கம் எதுவுமே இல்லை. டீ வேணாம். நோ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாண்ணா? சொல்லு. நைட்டு தூங்கும் போது ஃபேனை போட்டு தூங்குறேண்ணா, நல்லா தான் காத்து வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர ஆரம்பிச்சிருது. சரி நானா எழுந்து போய் ஃபேனை கம்மியா வச்சுட்டு மறுபடியும் படுப்பேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தெல்லாம் வேர்வேன். சரி மறுபடியும் எழுந்து போய் ஃபேனை அதிகமா வச்சுட்டு தூங்குவேன். இந்த மாதிரி நடுவுல மாத்தி மாத்தி பண்றதால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுண்ணா. என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேத்த மாதிரி ஃபேனை சுத்த வைக்க முடியுமாண்ணா? நான் எலக்ட்ரிஷியனா இல்ல இஸ்ரோ சயின்டிஸ்டாடா? நீ கொடுக்குற 100 ரூபாய் காசுக்கு உணர்ச்சிகளை புரிஞ்சு ஃபேனை சுத்த வைக்கணுமா நானு? கம்முன்னு போயிடு, இல்ல கனெக்ஷனை மாத்தி காதல குத்து விட்டுருவேன். என்னடா அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டா மூஞ்ச காட்டுறீங்க? எல்லாமே என்கிட்ட இப்படித்தான் பண்றாங்க. ஏய் தம்பி, சரி விட்றா, அண்ணன் தானே கேட்டேன். சரி தம்பி வேலைக்கு போலியா? இப்பதானே காலேஜ் படிக்கிறான், முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவானா? ஏய் நான் உன்ன கேட்டேன்டா. ஓ என்ன கேட்டீங்களா? ஆமா நான் வேலைக்கு போனேன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமா இது பெரிய சைக்கோ கில்லர் கேஸ், சிபிஐ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நான் செய்யற வேலையை நீ இவ்வளவு முன்மரமா பாத்துக்கிறேன்னா உனக்கு வேலை இல்ல அர்த்தம். ஓ இப்ப வேலை இல்லதான், கொஞ்ச நாள்ல கடிச்சிரும். ஓ வேடிக்கை பாக்குறதுலாம் வேலை ஆக்கிட்டாங்களா? ஓ வேடிக்கை பாக்குற வேலை இல்லனா, நான் கத்துனுக்கிற ஸ்கில் டிமாண்ட்ல இருக்குது. இன்னைக்கு கம்பெனில 70 LPA வரைய கொடுக்குறாங்க. அப்படின்னா கத்துக்கிற அந்த கோர்ஸ் முடிச்சிட்டா வேலை கடிச்சிரும். நான் ஏதோ நல்லா இருந்தா சரிப்பா, முடிஞ்சு நான் அப்பாட்ட காசு வாங்கிக்கிறேன். சரிங்கண்ணா. என்னண்ணா சுவிட்ச் போட்டா கபோர்டு திறக்குது? பா கீழே எலி ஓடுது பாருப்பா, அது திறந்து விட்டுச்சுப்பா. ஒரு செகண்ட் நானே பண்ணிட்டேன். சரிண்ணா சுவிட்ச் போட்டேன், ஃபேன் ஓடலையே, எதனா ஒன்று ஓடணும்ல. அதான் எலி ஓடிச்சேப்பா. ஓ இருப்பா, அதான்ப்பா நானே யோசிக்கிறேன். அங்க கிரைண்டர் ஓடுது பாருப்பா. டேய் நான் பிரியாவை 7 மாசமா ட்ரை பண்ணுகிறேன், அவ ஏரியா பக்கம் வராதனா வரத புரியுதா? நானும் தாண்டா 6 மாசமா ட்ரை பண்ணிருக்கேன், நீ வராத புரியுதா? என்னடா சொல்லுங்கற கூட கூட பேசுங்க. டேய் எலில அடிச்சிக்கிறீங்க. இப்போ என்னடா உங்க 2 பேர்ல ஒருத்தனா அவளை ட்ரை பண்ணோம் அதானே? ஆமா. இத பாருங்கடா, இந்த ஏரியால எல்லாமே அரியணும் தான், அவர் சொல்றதா சட்டம். அவர்கிட்ட போய் சொல்லலாம், அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு காம்ப்ரமைஸா போயிடணும் புரியுதா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நான் 5வது தெருல பிரியான்னு ஒரு பொண்ணை 6 மாசமா ட்ரை பண்ணிருக்கேன். நான் 7 மாசமா ட்ரை பண்றேனா? அவன் தான் உன்னோட 1 மாசம் லீடிங்ல இருக்கறான், நீ விட்டு போ. விட்டு போறது என்ன குசுவா காதல்னா? இப்ப என்னதான்டா பண்ணுன்றீங்க? நோ அவனை கூட சிங்கிள் சொன்னான், யாருக்கு முடிவு பண்ணிக்கலாம். டேய் அவன் வருகிற ஹைட்டுக்கு கை சுத்தனா குனியாமலே மிஸ் ஆயிலன்ற தைரியத்துல பேசுறியா? நோ அந்த பொண்ணுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ அதை ஆடி ஜெயிக்கிறவனே ட்ரை பண்ணிட்டோம்னா. சூப்பர்ரா, அப்ப தோக்குறோம் விட்டு குத்துருங்க. சரி அந்த பொண்ணுக்கு என்ன கேம் பிடிக்கும்? செஸ் பிடிக்கணும்.
உனக்கு செஸ் ஆட தெரியுமாடா? நோ 4 குழுவுல காயின் பண்ணோம் அந்த கேம் தானே. டேய் அது லாக் அண்ட் கீடா. நோ அது லாக் அண்ட் கீலண்ணா, கேரம் போர்டுண்ணா. ஓ அப்படியா? சரி உனக்கு செஸ் ஆட தெரியுமா? அதுல வேண்டாண்ணா, ஸ்பெஷலிஸ்ட். டேய் அதெல்லாம் கேட்கல. ஆட தெரியுமா ஆட தெரியாதா? ஆடுவண்ணா. கம்முன்னு ஆடு. ஓ இந்த கேமா சின்ன வயசுல ஆடுந்தாலாம் வந்துச்சு. ஆமா பாம்பு அணிலாம் இருக்குமே காணோம். ஆடி ஆடி அழிஞ்சிச்சா? டேய் அது பரமபதம்டா, உனக்கு செஸ் ஆட தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும், சும்மா தான் சொன்னேன், நீ அடுக்கு. சரி ஆடலாமா? நோ தெரியும் சொல்லிட்டு கருப்பு நகர்த்துறான் பாருங்கண்ணா. ஒயிட் தானே ஃபர்ஸ்ட் ஆடணும். ஏன் கருப்பா இருக்கும் போது அடி எடுத்துக்க கூடாதா? எத்தனை காலத்துக்கு அதை பார்க்க போறீங்க? தம்பி கட்டதானே பாக்குறான். யோ அவன் தான் சொல்றானே, நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒயிட் ஆயா ஃபர்ஸ்ட் நகர்த்தணும், அதான் ரூல்ஸ். தம்பி என்னப்பா யோன்ற டென்ஷன் ஆகுது, விடுப்பா நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம எதுக்கு அரசியல் பேசுற? ஆடுறா கம்மனே. முடிஞ்சா ராஜா தானே போச்சு, ராணி இன்னும் இருக்குல்ல, அதை வச்சு ஆட போறேன். டேய் ராஜா முடிஞ்சுனா மேட்ச் முடிஞ்சுனா அர்த்தம்டா. எஞ்சி போடா. என்னடா இது? ராஜா செத்தா ராணி ஆடக்கூடாதா? நீ செத்தா உன் பொண்டாட்டி வாழக்கூடாதா? எந்த காலத்துலயா இருக்கீங்க இன்னும்? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், சம்பந்தம் தான் பேசுகிறேன். ஓ இன்னொரு வாட்டி அவன் லைனுக்கு வந்தா கழுத முறிக்கு போட்டுறேன். போட தம்பி, இதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு வரமாட்டான். பிரியா உனக்கு தான், போப்பா. தேங்க்ஸ்ண்ணா. நோ தோத்த காரண வண்டி தாங்க மண்ணலி போறானா. டேய் டேய் புறா வேணா, இப்பதான் வண்டி சர்வீஸே பண்ணேன். லொகேஷன்லாம் பக்காவாகுதுடா. அப்புறம் அந்த பில்டப் கொடுக்குற கேரக்டர் யாரையும் வர சொல்ற நீ? இங்கே வர சொல்லிட்டேன் சார். டேய் இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா? சார் சார்பான பையன் சார். இதோ வந்துட்டான் பாருங்க சார். இவனா? டேய் 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தாதான் இவெல்லாம் சாதாரணமாவே தெரியும். இவன் நம்ம படத்துக்கு பில்டப் கொடுக்க போறானா? புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் சார், நல்லா பண்ணுவான் சார். சர்ரா தம்பி, இது பில்டப் மூவி. நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர், எல்லாம் சொல்றப்பான். இப்போ ஒண்ணும் இல்ல, ஹீரோ நடந்து வராரு, நீங்க அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு. நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆக்ஷன். அவன் வந்தானா? ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். டேய் பின்றான்டா. நான் தான் சொன்னல சார், மாஸ் காட்டுவான். தம்பி சூப்பர்ப்பா. இன்னும் ஒரு சீன் பண்ணி காட்டுப்பா. வில்லன் கிட்ட ஹீரோ பத்தி பில்டப் பண்ற. ஆக்ஷன். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? வந்துட்டா 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 வந்துட்டா. டேய் என்னாச்சு அவனுக்கு? டேய் வலி பண்ணுதுடா, சாவியறா. வந்துட்டான்டா ஹீரோ. டேய் லூசாடா நீ, ஒரு நிமிஷம் பாயிண்டா பாவி. சார் இது பில்டப்ல ஒரு அங்கம் சார், என்ன பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. சரா நீ பண்றா. அவனை சீன்றதோ எரிமலையா நோன்றதோ ஒண்ணுடா, ரெண்டுமே ஆபத்து. டேய் என்னடா திரும்ப லூஸ் மாதிரி பண்றான்? சார் அவன் தான் பர்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னால விடுங்க சார். டேய் இல்லடா, ஏதோ உண்மையில பண்ற மாதிரி இருக்குடா. கீழலாம் ஊண்டான்டா. டேய் தம்பி டேய் எந்திரா டேய். டேய் தம்பி டேய் எந்திரா டேய். டேய் தம்பி என்னாச்சுடா, எந்திரா டேய். டேய் மூச்சு பேச்சு இல்லாம நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன் பைத்தியம். டேய் தம்பி எந்திரா டேய். லூசாடா நீ, என்ன இப்படி பண்ற? பர்ஃபார்ம் பண்ண சார், நான் செலக்டா. வில்லனை பயமுத்து சொன்னா என்ன பயமுத்துறடா பாவி. நீ இதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாத, என்னால தாங்க முடியாது. நீ செலக்டரா போடா, அத்த மாசம் ஷூட் வாடா. அங்க வந்து எத்தனை பேர் பயமுத்த போறானோ. சொல்லுங்க சார். தம்பி ஜோசப்பே கலெக்ஷன் பண்றியாப்பா? சார் மேனேஜர்ன்றதுக்காக அந்த மாதிரி அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். கலெக்ஷன் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுற நேரத்துக்கு ஒரு 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணிருப்பேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். புரிதுப்பா நீ வேலையை பாருப்பா. ஹலோ தம்பி கலெக்ஷன் பண்றியா? லம்பா கலெக்ஷன் பண்ணுகிறேன் சார். இன்னைக்குள்ள டார்கெட் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, இந்த வாரம் மீட்டிங்ல நீங்க தலை நிமிர்ந்து நிப்பீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்பா இருமுற? ரைட் சைடுல தண்ணி இது பாரு, பாத்து குடிப்பா. தேங்க்ஸ் சார். யாரு மேனேஜரா? செம்ம போனை போட்டு நொய்யின்றான்டா அவனெல்லாம். என்னப்பா துப்ப போறியா? உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்தல, என் மூஞ்சில துப்புடா, என் மூஞ்சில துப்பு. நீங்க எப்படி சார் இங்க? அத நான் கேக்குறேன்டா. கலெக்ஷன் பண்ணாம என்ன பண்றீங்க? சார் இல்ல சார். என்ன தலை நிமிர்ந்து நிக்க சொல்லிட்டு நீ ஏன்பா இப்ப தலை குனிஞ்சு நிக்கிற? உங்களை தான் நான் கேக்குறேன், வேலை செய்யாம என்ன பண்றீங்க? சார் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு வந்தோம் சார். ஓ அப்ப காலையில இருந்து கலெக்ஷன் பண்ணி பைப் ரிலாக்ஸ் பண்றீங்க. சரி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க காட்டுங்க. சார் கலெக்ஷன் பண்ண போறதுக்கு தான் சார் இப்ப ரிலாக்ஸ் ஆகி இருக்கோம். டேய்
இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆபீஸ் டைமே முடியுதுடா. வந்து கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. அப்புறம் அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அப்ப வேலை எப்ப பண்ணுவீங்க? சார் ஆக்சுவலா அப்படி இல்ல சார். வேற எப்படிடா டெய்லி ஆலமரத்தடியில உட்காந்து சீட் அறத்துக்கடா மாசம் 20,000 சம்பளம் உங்களுக்கு? சார் சாரி சார். நீ எதுக்குப்பா சாரி எல்லாம் கேக்குற? டெய்லி கஷ்டப்பட்டு ஆபீஸ் வந்து கையெழுத்து போட்டீங்க வந்து உட்கார்றதுக்கு. நாளையில இருந்து வேலையை விட்டு தூக்கிறேன். ஸ்ட்ரைட்டா இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. சார் வேலையெல்லாம் விட்டு தூக்கிறாதீங்க சார். அடுத்த மாசம் அக்கா பொண்ணு காது குத்து இருக்கு சார். அத நீ எனக்கு காது குத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்டா. சாரி சார். உங்க சீனியர் கணேச பார்த்து கத்துவாங்கடா. இன்ன வரைக்கும் நான் அடிக்கிற போன் கால கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கான்டா. அவன் தான்டா நம்ம கம்பெனியை டாப் கொண்டு போறான். அவனே டாப்ல தான் சார் இருக்கான். என்னடா சொல்ற? மேல பாருங்க சார். டேய் இவனடா குரங்கு மாதிரி மத்தல பத்துறான். எங்களுக்கு இந்த எத்த காமிச்சு குத்தா கொலசாமியா வந்தான் சார். உன்ன போய் இதனால நல்லவன் நினைச்சிருந்தடா. பொறுமோக கீழே நீ வாடா. நீங்க என்ன கத்துனாலும் அவனுக்கு கேட்காது. ஏன்னா அவன் வச்ச சரகு அப்படி. அவனா எந்திரிப்பான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னடா வெறுப்பேத்துறீங்க? டேய் இறங்கி வரையால கல்லு விடுவா. ஐயா மச்சான் வாந்திடா பச்சைய தொடுறா. டேய் என் பொண்டாட்டி ஆசாசியா வாங்கி கொடுத்த சட்டடா. செட்டடா நீ.